இஸ்ரோ துவங்கி இவ்வளோ நாள் ஆச்சே. அமெரிக்கா வந்து அப்பவே விண்வெளிக்கு மனுஷன் அனுப்பிச்சிட்டாங்க. சோவியத் யூனியன் எவ்வளோ நாளுக்கு முன்னாடியே மனுஷன் அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப ஏன் இஸ்ரோ பண்றாங்க அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. முதல் விஷயம் நம்ம வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இஸ்ரோ உருவாக்கின போதே வந்து விக்ரம் சாராபாய் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து தெளிவுபடுத்தினாரு. என்ன சொன்னார்னா, நம்ம வந்து மத்த நாடுகளினுடைய போட்டி போட்டு, அவங்க பின்னாடியே போறது நம்முடைய பணி கிடையாது. நம்ம நம்முடைய தேவைக்கு ஏற்ப நம்முடைய பார்வைக்கேற்ப நம்ம வந்து இந்த விண்வெளி பாதையில நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னு சொன்னாரு. அதனால தான் அவர் வந்து முதல்ல என்ன சொன்னார்னா, ராக்கெட் உருவாக்குறதுல நம்முடைய முதல் பணி செயற்கைக்கோள் உருவாக்குவது. யாராவது ராக்கெட்ல அனுப்பட்டும். ஆனா செயற்கைக்கோள் என்னோடது. அதன் மூலமா வந்து இந்தியாவுல நான் வந்து வானிலை ஆராய்ச்சி பண்ணுவேன். தொலை உணர்வு மூலமா இந்தியாவுல என்ன வளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். தொலைத்தொடர்பு செய்யலாம். ஆகையினால முதல்ல நம்முடைய கவனம் வந்து அ செயற்கைக்கோள் மேல அப்படின்னு சொன்னார். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ராக்கெட்லாம் தயார் பண்ணதுக்கு முன்னாடியே செயற்கைக்கோள் தயார் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் ராக்கெட் தயார் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த ராக்கெட்டுமே கூட படிப்படியா தான் நம்மால செய்ய முடிஞ்சது. சின்ன செயற்கைக்கோள அனுப்பக்கூடிய ராக்கெட்ல இருந்து, இன்றைக்கு ஒரு 4 டன் எடை இருக்கக்கூடிய செயற்கைக்கோள அனுப்புற மாரியான ஜிஎஸ்எல்வி. மார்க் 3 அப்படின்னு இப்போ புது பேர்ல சொல்றாங்க. அந்த ஜிஎஸ்எல்வி. ஸோ படிப்படியா தான் பண்ணியிருக்கோம். இதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் வந்து இஸ்ரோ வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடியது. விண்வெளியில வந்து மனிதர்களை வைத்து செய்யக்கூடிய ஆய்வுல நாமும் பங்கு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குது. அதாவது நாமே வந்து ஒரு விண்வெளியில வந்து ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை உருவாக்கி அப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறதல்ல. இப்போ வந்து ஒரு சர்வதேச அளவுல வந்து ஒரு கூட்டு ஆராய்ச்சி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒண்ணுமே பண்ணலன்னா நம்மள ஏன் சேர்ப்பாங்க? நம்மால வந்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப முடியும். அதற்கான திறன் நம்ம கிட்ட இருக்கு. அதற்கான தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னா நம்மள சேர்ப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து அந்த மாரியான ஒரு விஷயத்துல நம்ம பங்கெடுக்கணும்னு சொன்னாக்க, வேணும் அப்படிங்கிற முறையில நம்ம வந்து உருவாக்கினது தான் இது. அதனால காலதாமதம் நான் சொல்ல மாட்டேன். இந்தியா தன்னுடைய பாதையை வகுத்து அந்த பாதையில போயிட்டு இருக்கு. அந்த பாதையில இன்னைக்கு அதற்கான ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது. அதனால நம்ம இப்போ செய்றோம். ககன்யான் திட்டம்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ககன்யான். இப்போ சந்திரயான் அப்படின்னாக்கா சந்திரம்னா நிலவு, யான்னாக்கா கலம், விண்கலம் அந்த மாதிரி சென்ஸ்ல இல்லையா? அதே மாதிரி ககன்யான்னாக்கா மனிதர்களை ஏந்தி செல்லக்கூடிய கலம். ஸோ இப்போ இதெல்லாம் செய்யணும்னு சொன்னாக்கா பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை நம்ம உருவாக்கணும். அதாவது மனிதர்களை ஏந்தி செல்லக்கூடிய திறன் இருக்கக்கூடிய ராக்கெட், மனிதர்கள் உட்கார்ந்து பயணம் செய்யக்கூடிய விண்கலம், மனிதர்கள் உட்கார்ந்து பயணம் செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னா சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நம்ம வந்து நான் இப்போ இந்த ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், மூச்சு விடுறேன். மூச்சு வெளில வரும்போது என் உடல்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு அதன் மூலமா வெளில வந்திருக்கு. மூச்சு நான் உள்ள இழுக்கும்போது வெளியில இருக்கக்கூடிய காத்தோட ஆக்சிஜன் என்னுடைய உடலுக்குள்ள போகுது. நம்ம ஒரு விண்வெளியில நம்ம வந்து ஒரு இதுக்குள்ள இருந்தோம்னாக்க, அங்கேயும் மூச்சு வெளில விடும்போது கார்பன் டை ஆக்சைடு வரும் இல்லையா? காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உள்ள போயிடும் இல்லையா? காத்துல கார்பன் டை ஆக்சைடு கூடி ஆக்சிஜன் குறைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப என்ன பண்ணணும்? அந்த விண்கலத்துக்குள்ள ஒரு கருவி இருக்கும். அந்த கருவி என்ன பண்ணணும்? காத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் எடுத்து அதை உடைச்சு ஆக்சிஜன் தனியா கார்பன் தனியா திரும்பி காத்துல சேர்க்கணும் இல்லையா? அப்படி செய்யக்கூடிய கருவியை நம்ம உருவாக்கணும். அதெல்லாம் உள்ள இருக்கணும். அதே மாதிரி நான் தண்ணி குடிக்கிறேன். தண்ணி குடிச்சா வேர்வை இது மாதிரி பல்வேறு விதமா என்னுடைய உடல்ல இருந்து தண்ணீர் வெளியேறுது. அந்த தண்ணீரை எடுத்து மறுசுழற்சி பண்ணக்கூடிய ஒரு கருவி அதுல இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை செஞ்சு இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் சரியா வேலை செய்யுதா என்று சரி பார்ப்பது தான் ககன்யான் திட்டம். நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயம் பூமியிலேருந்து மனுஷங்க விண்வெளிக்கு போனாங்க, திரும்பி வந்தாங்க. ஆனா அது பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பங்கள் சரியா வேலை செய்யுதா போன்ற விஷயங்கள் தான் முக்கியமான விஷயம். ககன்யான் திட்டத்துல வந்து இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னாக்க, 3 பேர் விண்வெளிக்கு போவாங்க. இப்போ 4 பேரை தெரிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கிரிக்கெட் டீம் தயார் பண்ணாலுமே கூட 11 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஸ்டாண்ட் பைன்னு ஒன்று வைக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி 4 பேர் தேர்வு பண்ணியிருக்காங்க. அதில் 3 பேர் வந்து விண்வெளிக்கு பறப்பாங்க. விண்வெளியில் 3 நாட்கள் 400 கிலோமீட்டர் உயரத்தில் பூமியை பல முறை வட்டமிட்டுட்டு திரும்பி வருவாங்க என்பதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய திட்டம். போக போக தான் வந்து மிக சரியான இது என்னவா இருக்கும் என்று நமக்கு தெரிய வரும். இப்போ விண்வெளிக்கு போவதற்காக பயிற்சி பெற்று இறுதியாக தேர்வு பட்டியலில் இருக்கக்கூடிய 4 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அப்படிங்கிறவரும்,
அஜித் கிருஷ்ணன் அப்படிங்கிறவரும், அங்கத் பிரதாப் அப்படிங்கிறவரும், சுபான்ஷு சுக்லா என்ற இந்த 4 பேரை தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்த 4 பேரும் வந்து இந்திய வான்படை, விமானப்படையை சார்ந்தவங்க. பொதுவா எல்லா நாட்டிலயுமே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, துவக்க காலத்துல விண்வெளிக்கு போனவங்க எல்லாம் வந்து விமானப்படையை சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து ஆய்வாளர்கள் மற்றவங்க எல்லாம் விண்வெளிக்கு அனுப்புவாங்க.